வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு களத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட அவர் பார்த்ததில்லை. மதுரைக்கே எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது இந்த கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது, இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி. நாங்கள் கொண்டு வந்து எங்கள் காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க. அதே இதை இவர் என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. ஒன்றும் கதைக்கு உதவலை, ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை அவருக்கு. இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காரு எங்கள் வேட்பாளர். பார்த்தீங்கன்னா அவர் சிரித்த முகமும் அவருடைய முகமும் அவர் உருவம் பாருங்கள் அருமையாக இருக்குது. அவர் கதாநாயகன படத்தில் இருந்தால் இப்போவும் கதாநாயகனாக களத்தில் இருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக வேலை பார்க்கணும். எல்லா தொண்டர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அம்மாவுடைய இயக்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மதுரை புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய கோட்டை. இன்றைக்கு நாங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை தாங்கியிருக்கிற இந்த விளையாட்டுத் திடலில் நாங்கள் நின்று இப்போ உங்களெல்லாம் பார்க்குறோம், சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த விளையாட்டுத் திடலுக்கு பல முறை தலைவர் வந்திருக்கார். இங்கே இருக்கிற ஒளி காட்சி முத தலைவர் தான் தொடங்கி வைத்தார். அது மாதிரி இது மாதிரி நிறைய திட்டங்கள். இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானம், இந்த பந்தயத்திடல், புரட்சித் தலைவருடைய பெயரால் இருக்கிற இந்த பந்தயத்திடலுடைய அத்தனை வளர்ச்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த வளர்ச்சி தான். இந்த அரசாங்கம் வந்து இப்போ தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஒன்றுமே செய்யலை. இங்கே இருக்கிற இண்டோர் கோர்ட் ஆகட்டும், செட்டில் காக்கு இண்டோர் கோர்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் டேபிள் டென்னிஸ் அந்த எந்த கோர்ட்டாக இருந்தாலும், இங்கே இருக்கிற பேஸ்கெட் பால், இங்கே இருக்கிற இந்த டேக்வாண்டா, அங்கே இருக்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுற அந்த திடல் எதுவாக இருந்தாலும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்ததுனால நான் சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட பேசி இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எனக்கு மதுரையில் தன்னிறைவற்ற மதுரையாக இன்னும் 2 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த அற்புதமான திட்டம். எல்லா வீட்டுக்கும் தண்ணி போக இருக்கிறது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணியில் நாங்கள் செஞ்சது மாதிரி இந்த அரசாங்கம் எதையும் செய்யலை. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. 7 கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கிறது, பறக்கும் பாலம் என்பதே இப்பொழுது தான் மக்கள் பார்க்குறாங்க. எங்கள் காலவாசல் பகுதியில் இப்போ நான் வந்து முடக்கு சாலையில் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்துவிட்டு அது அந்த பாலம்லாம் திறக்கிற சூழ்நிலையில் இருக்குது. அது எங்கள் காலத்தில் தொடங்கி அப்போ இருந்தே பணி நடந்து இடையில நிதி ஒதுக்காதனால இப்போ தான் விரைவாக முடித்து இப்போ முடிக்க போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஓப்பலாப்படித்துறை பாலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவிக்காரன் சாடம் பாலம், செல்லூர் பாலம், ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு 3 தடுப்பணை கட்டியிருக்கோம். நிறையாத மாரியம்மன் தெப்ப கொடுத்து நிறைச்சு இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை. அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார், இப்போ கதை விடுறார். அதுலேயும் சரத்து இல்லை. சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. இன்றைக்கி அவர்கிட்ட சரக்கும் இல்லை, செட்டியார் முறுக்கும் இல்லை, இந்த கூட்டணி வலு இல்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. எங்கிட்ட சரக்கும் சூப்பர் சரக்கு, மருத்துவர் சரக்கு. எங்கள் செட்டியார் எங்கள் புரட்சி தமிழரும் முறுக்கானவர். ஒரு 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து களத்தில் நின்று இன்னைக்கு இருக்கிறார். இவரை போய் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசுகிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்ட ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக இன்னைக்கு மாட்டிக்கொண்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எனவே இதில் வெற்றி பெறப் போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற, மக்களுடைய அபரிதமான ஆதரவு பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன் இரட்டை இலை என்பதை தெரிவித்தார்.